Hi, hello, my dear 11th standard commerce பசங்களா. ஸோ ஃபைனலி பிஸ்னஸ் மேக்ஸுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து புக்குக்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அப்படின்லாம் போகாமல் லைக் ஒரு குட்டி பேசிக் இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்னு போகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து உள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகலாம். ஸோ பேசிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நிறையா டாபிக் பாருங்களேன் பிஸ்னஸ் மேக்ஸில் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற சில டாப்பிக்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்திருப்போம், இல்லைனா வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அதை தான் லைக் நம்ம அதை வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். சரி நம்ம இதை தான் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ தென் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக படிக்கலாம். அதனால் நான் உங்களுக்காக சில டாபிக்ஸோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் நடத்திடுறேன். ஸோ இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ்ன்னு போகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இந்த வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரே வந்து இதுதான். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து மேட்ரிசஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பெரிய கேப் விட்டுட்டு நம்ம திரும்பி வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுக்கிறப்ப சில பேர்த்துக்கு மறந்துருக்கலாம், சில பேர்த்துக்கு இன்னும் ஒரு ஐடியாவே இல்லாமல் போயிருந்துருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன எல்லாத்தையும் வந்து நம்ம கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் புக்ஸ் எடுத்து படிக்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்காக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஏன் கூட சேர்ந்து ஒரு ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள்லாம் வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட நேம்ஸ் என்னது, அப்புறம் யாரெல்லாம் வந்து 100 out of 100 எடுப்பேன் அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸில் வந்து போட்டுட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். உங்களோட காமர்ஸ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பெனிஃபிட் ஆகட்டும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து மேட்ரிசஸில் வந்து என்னன்றதை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி வந்து மேட்ரிசஸ் வந்து பார்த்துருக்கோம். சரி, மேட்ரிசஸ்னால் எப்படி வந்துச்சு? ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து நம்ம இப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும்ல, ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி இருக்கும்ல. ஸோ இதை ஈஸியாக வந்து புரிய வைக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேபிள் ஃபார்மேட்டில் எழுதினா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இங்கே வந்து 4 டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட இன்வென்ட்ரிலாம் வந்து என்னென்ன இருக்குன்றதை ட்ராக் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு டக்குன்னு வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறப்ப நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து டேபிளாக வந்து மாற்றுறோம். ஸோ இப்போ நம்ம பாருங்களேன், நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட் நம்மளால் எடுக்க முடியும். லைக் கோகுலோட நோட் புக்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப நான் டக்குன்னு என்ன பண்ணலாம், கோகுல் வந்து ரோல் இருக்காங்க, காலம்ல வந்து என்ன இருக்குது, நோட் புக் இருக்குது. ஸோ நோட் புக் வந்து கோகுல் கிட்டக்க 11 இருக்கு. ஸோ என்னால் டக்குன்னு சொல்ல முடியுதுல. இதே இது நீங்கள் அங்கே போய் பாருங்களேன். ஸோ நம்ம அங்கே வந்து நம்ம தேடுவோம், எங்கே கோகுல் இருக்கான் அப்படின்றதே நம்ம தேடி அதில் வந்து நம்ம எங்கே நோட் புக் இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டேப்லெட் காலம் எழுதணும். இப்போ இந்த டேப்லெட் காலம் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி சொன்னேன் உங்களுக்கு, நான் ரோ காலம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்தேன். ஸோ இப்போ எதை ரோன்னு சொல்கிறோம், இதை தான் வந்து ரோன்னு சொல்கிறோம். ஓகேவா? காலம் எதை சொல்கிறோம், இதை தான் காலம்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், ரோ காலம் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து மேட்ரிக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ரோ காலம் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து மேட்ரிக்ஸஸ் வந்து எதனால இருக்குது, ரோவும் காலமும் சேர்ந்தது தான் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட மேட்ரிக்ஸ்ன்றது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லுவேன், இதை வந்து செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. ஸோ இதை என்ன சொல்லுவேன், இதை வந்து காலம் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அப்போ மேட்ரிசஸ்ன்றது என்னென்ன இருக்கும், ஒரு ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். என்னோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்குலர் அரேவை எடுத்து எழுதுறது தான் மேட்ரிசஸ். அதுக்குள்ளே நான் என்ன இருக்குது, ரோ காலம் இருக்குது. ஸோ அந்த ரோ வந்து எப்படி ஹரிசாண்டலாக இருக்கிறது எல்லாமே ரோ. ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து எந்திரிக்க சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ரோ பெஞ்சஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எல்லாரும் வந்து எந்திரிங்க அப்படின்பாங்கல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க பெஞ்சில் இருக்கிற எல்லாரும் எந்திரிங்க அப்படின்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்து அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரோ. ஸோ காலம்ன்றது வந்து அப்படியே ஆப்போசிட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து காலம். ஸோ அப்போ ஹரிசாண்டலாக இருக்கிறது எல்லாமே ரோஸ், வெர்டிக்கலாக இருக்கிறது எல்லாமே காலம்ஸ். ஓகேவா?
நெக்ஸ்ட் இப்போ இதோட டெஃபினிஷன் பாருங்க. ஸோ நம்ம சொன்னதுதான் சுற்றி ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ரோ, காலம் இது எல்லாத்தையும் வச்சு தான் மேட்ரிக்ஸஸே. அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் இஸ் அ ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ். த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் ஆர் கால் ரோஸ் அண்ட் த வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆர் கால் காலம்ஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்க, மேட்ரிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறேன். ஸோ 480192. ஸோ இது வந்து எது ரோ? இதான் ரோ. ஸோ இந்த 480ன்றது ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ. ஸோ இந்த 41 இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, காலம் வைஸ் அப்படின்றத ரெஃபர் பண்ணணும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ இப்போ நம்ம வந்து ரோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு மேட்ரிசஸ்ன்றது நிறைய மேட்ரிசஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வச்சு ரெஃபர் பண்ணணும்ல. அப்போது மேட்ரிக்ஸை வந்து நம்ம எப்படி கூப்பிட்றோம் அப்படின்னா கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கூப்பிட்றோம். ஸோ அப்போ வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் என்ன இருக்குது? ஏபிசிலேருந்து எதுனாலும் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம புக்கில் பார்த்துருக்கு இந்த ஏபிசி நிறைய யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸை வந்து நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இது அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன் நான்? அதில் வந்து ஸ்மால் ஏ, ஸ்மால் பி. இப்போ வந்து என்னோடது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கேபிட்டல் ஏன்னு ரெஃபர் பண்ணியிருக்கேன்னா அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்டை வந்து நான் ஸ்மால் ஏ வச்சு ரெஃபர் பண்ணணும். கேபிட்டல் பி வச்சு மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன்னா அதுக்குள்ளே இருக்கிறத வந்து ஸ்மால் பி வச்சு நான் சொல்லணும். ஓகேவா? சரி, இதுல எலிமெண்ட்ஸ் பார்த்தாச்சு, மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ன்றது ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஆர்டர்ல இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஆர்டரை வந்து நம்ம எப்படி வந்து சொல்றது? எதை பேஸ் பண்ணி என்னோட மேட்ரிக்ஸோட ஆர்டரை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்றத பார்க்க போறோம். இஃப் நான் வந்து ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னு வைங்க, அதுல ரோஸ் வந்து நான் வந்து எம் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எத்தனையோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது, அதை வந்து நான் மென்ஷன் பண்றது எம்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். அதுல இருக்கிற காலம்ஸை வந்து என்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ எம் ரோஸ் என் காலம் வச்சிருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னா தென் அதோட ஆர்டரை நான் எப்படி சொல்லணுமா? எம் கிராஸ் என்னு சொல்லணும். அதாவது ரோ கிராஸ் காலம் அதை வந்து போட்டு நான் அதோட ஆர்டர்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, சரி. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ரோ வந்து இத்தனை இருக்குது, காலம் வந்து இத்தனை இருக்குதுன்றது சொல்லிட்டோம். இப்போ உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நான் வந்து சொல்லணும். அது எப்படி சொல்றது அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் ஏ வச்சு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்மால் ஏ அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? இன் ஜென்ரல் ஏஐஜே. நான் சொன்னேன்ல ஸ்மால் ஏ ஐஜே. ஸோ அப்படின்றப்ப உள்ள இருக்கிற எலிமெண்ட்டையும் நான் வந்து எப்படி சொல்லலாம்னா வந்து ரோ காலம் வச்சு சொல்லலாம். ஸோ வெளியில இருக்கிறத வந்து எம் கிராஸ் என்னன்னு வச்சு சொல்றப்ப உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா ஐஜே வச்சு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதுல ஐன்றது வந்து அந்த ரோ, ஜேன்றது காலம். ஸோ எலிமெண்ட்ஸ்குள்ள உள்ள போயிட்டோம் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் வந்து ரோ காலம் வச்சு மெஷர் பண்றப்ப நான் வந்து ஐஜே யூஸ் பண்ணுவேன். வெளியில நான் மேட்ரிக்ஸே வந்து அதோட ஆர்டர் எப்படின்னு சொல்றப்ப ரோ காலம் வச்சு சொல்றப்ப எம் கிராஸ் என்னன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதான் வந்து அது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ். ஸோ ஏஐஜே இஸ் த எலிமெண்ட் இன் த ஐத் ரோ ஜேத் காலம். ஓகேவா? அண்ட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஐ கமா ஜேத் எலிமெண்ட். ஸோ அந்த எலிமெண்ட்டை வந்து எப்படி நம்ம சொல்லுவோம்? ரோ காலம் வச்சு சொல்லுவோம். ஓகேவா? நான் சொன்னேன் இல்ல ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அந்த மாதிரி வச்சு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்க இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே A11 போட்டிருக்காங்களா? ஸோ A11ன்றது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், A12ன்றது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்குது. ஸோ அப்போ அதை வச்சு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த எலிமெண்ட்டோட பொசிஷன் என்னன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டர்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை வந்து உங்களுக்கு நான் ஒரு குவிஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் டோட்டலாக வந்து 5 குவிசஸ் வந்து வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா குவிஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ குவிஸோட ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுகிட்டே வரணும். லைக் டோட்டலாக 5 குவிசஸ் சொன்னேன்னா ஸோ 1 2 3 4 5ன்னு அதோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஒரே கமெண்ட்டாக போட்டுருங்க. ஓகேவா? ஸோ தென் யாரெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ல, அதனால் உங்களோட பேரை போட்டு நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கிறேன் நான்? ஃபர்ஸ்ட் குவிஸ் வந்து வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் A ஈக்குவல் டு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 5 3 0 7 1 9. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? எலிமெண்ட்டோட பற்றி பேசல. நீங்கள் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்றதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. ஸோ ஆர்டர் எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் நான்? அதோட ரோஸ் எவ்வளோ, காலம்ஸ் எவ்வளோன்றதை கவுண்ட் பண்ணி எம்மை வந்து நம்ம ரோவாக வச்சுக்கணும், என்னை வந்து காலமாக வச்சுக்கணும். ஸோ அந்த கவுண்டிங் எடுத்து எம் கிராஸ் என் ஃபார்மேட்டில் எழுதினீங்க, அதான் வந்து உங்களோட ஆர்டர். ஸோ இதோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்ல போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ இப்போ இது வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தேன்? மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு கேட்டிருந்தேன். இப்போ இங்க வந்து நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் குடுத்திருக்கிறேன். அந்த மேட்ரிக்ஸ்ல வந்து நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட்டோட பொசிஷன குடுத்து, அங்க எலமெண்ட் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். ஸோ ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ்ல வாட் இஸ் A23 அதாவது உள்ள இருக்கிற எலமெண்ட்ல வந்து A23ன்ற பிளேஸ்ல வந்து யார் இருக்கா அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. நீங்க போஸ்ட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லா வந்து மேட்ரிக்ஸ் பத்தி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஸோ மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? மேட்ரிக்ஸ்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா இந்த ரோ மேட்ரிக்ஸ். ஸோ ரோ மேட்ரிக்ஸ் பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து அங்க ரோ மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அது எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ரோ மேட்ரிக்ஸ் a matrix is said to be a row matrix if it has only one row. ஸோ அந்த இதுல வந்து ஒரே ஒரு ரோ இருக்கும். ஆனா காலம் வந்து கவுண்டே கிடையாது. எவ்வளோ காலம்னாலும் இருக்கலாம். அதைத்தான் வந்து ரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க பாருங்களேன். ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் பாருங்களேன். 8 9 4 3ன்றது ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ இருக்குதா? இல்ல. வெறும் ஒரே ஒரு ரோ இருக்குது அப்படின்னா அது ரோ மேட்ரிக்ஸ். ஆனா காலம் பாருங்களேன். இதான் காலம். ஃபர்ஸ்ட் காலம் இருக்குது, செகண்ட் காலம் இருக்குது, தேர்ட் காலம் இருக்குது, ஃபோர்த் காலம் இருக்குது. ஸோ 4 காலம் இருக்குது. ஆனா வந்து அங்க பாருங்க ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ இப்போ இதோட ஆர்டர் எப்படி எழுதுவீங்க? இந்த இதுக்கு இது வந்து 1 ரோ 4 காலமா? அப்போ 1 cross 4ன்னு எழுதுவேன். ஸோ இங்கேயும் பாருங்க -√3/2 1√3. ஸோ இங்க பார்க்குறப்ப வந்து ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஆனா 3 காலம் இருக்கு. ஸோ இது எப்படி எழுதுவீங்க நீங்க? 1 cross 3 இதோட ஆர்டர். ஓகேவா? ஸோ அப்போ ரோ மேட்ரிக்ஸ்ன்றப்ப ஒரே ஒரு ரோ இருக்கும். மெனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கலாம். அதே மாதிரியே தான் அடுத்த டைப் என்னன்னா காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்க்கு இது அப்படியே உல்டா. என்ன அப்படின்னா வந்து என்னோட மேட்ரிக்ஸை வந்து நான் எப்போ காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவேன்? அங்கே வந்து ஒரே ஒரு காலம் இருக்கும். பட் மெனி நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் பாருங்க இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன். sin x cos x 1. ஸோ ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து sin x cos x 1 இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. ஸோ மொத்தமாக வந்து 3 ரோ இருக்குது. m cross எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் ரோஸ் எழுதிப்பேன். காலம் எத்தனை காலம் இருக்கு? ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப ஒரே ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அது காலம் மேட்ரிக்ஸ். இங்க பாருங்க இதுலயும் அப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ 2 ரோ இருக்குது. பட் காலம் எத்தனை காலம் இருக்கு? ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அதோட ஃபார்மேட்டும் கொடுத்துருக்கிறேன் நான் சைடில். அப்பப்போ பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ பாருங்களேன் எம்ன்றது வந்து ரோவை இண்டிகேட் பண்ணுது. ஸோ எவ்வளோ ரோ வேணாலும் இருக்கலாம். அதனால அவங்க எம் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் காலம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்களா அவங்க 1 மட்டும் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸ்ன்றப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மேட்ரிக்ஸில் கண்டிப்பாக வந்து ஜீரோ தான் இருக்கும். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸ் எப்படியும் சொல்லலாம் நம்ம நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இஃப் ஆல் இட்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. ஸோ உள்ள இருக்கிற எலிமெண்ட்டை நீங்கள் பார்க்குறப்ப எல்லாமே எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பாருங்களேன் இது வந்து 1 cross 1 மேட்ரிக்ஸ். 1 cross 1 மேட்ரிக்ஸ். இது வந்து 2 ரோ 2 காலம் 2 cross 2 மேட்ரிக்ஸ். இது 3 ரோ 3 காலம். இது வந்து 3 cross 3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன் ஆர்டர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு 1 cross 1 2 cross 2 3 cross 3. ஸோ என்னோட ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கிறப்ப அது என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றது என்னது? ஸோ பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸ்கொயர்ன்றது இப்படிதான் இருக்கும். ஸ்கொயர் என்ன அர்த்தம்? என்னோட எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அப்படின்றப்ப உங்களோட ஆர்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். லைக் காலமும் உங்களோட ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ தானே நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் ஸ்லைடில் என்னோட ரோ காலம் ஈக்குவலாக இருக்குதுன்னு 1 cross 1 2 cross 2 3 cross 3. அதே மாதிரியே தான் இங்கே வந்து உங்களோட ரோவும் காலமும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாமா? A matrix in which the number of rows is equal to the number of columns. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் வந்து AIJன்னு சொல்லி இருக்குது. அப்படின்றப்ப அதோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா m cross nன்றது வந்து எப்பயுமே வந்து m-ம் n-ம் ஈக்குவலாக இருக்கும். அப்பதான் வந்து அதை நம்ம வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியும். இப்போ நீங்க பாருங்களேன் நல்லா 1 3 4 5. ஓகேவா? ஸோ இதுல வந்து மொத்தம் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது? 2 ரோ 2 காலம் 2 cross 2 மேட்ரிக்ஸ். இங்க என்னது? 3 rows and 3 columns 3 cross 3 மேட்ரிக்ஸ் வந்து இங்க இருக்குது. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் டைப் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ அப்படின்றப்ப வந்து பேர்ல என்ன இருக்கு? டயகனல் இருக்குது. ஸோ அந்த டயகனல்ன்ற வேர்டை நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? ஸ்கொயர்ல சைட்ல வந்து கட் ஆகி போகுது நடுவில் அப்படின்றப்ப அதை நம்ம டயகனல்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஸ்கொயர் இருக்குமா? தெரியுதா? எஸ் தெரியுது. ஓகே இந்த இதுல வந்து ஒரு லைன் வந்து இடையில கட் ஆகி போகுதா? இதை தான் டயகனல் சொல்லுவோம். இது இப்படியும் கட் ஆகி போகலாம்,
இப்படி கட் ஆகி போகலாம். இதுதான் டயகனல். ஸோ அப்படி பார்க்குறப்ப டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ அப்படின்றப்ப எலமெண்ட்ஸ் வந்து டயகனலாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 3 4 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டயகனல்ன்றப்ப இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குதா? அப்படியே இந்த டயகனல்ன்றப்ப இப்படி தான் வரும். இந்த 1ம் 5ம் தான் வந்து உங்களோட லீடிங் டயகனல்ஸ். ஓகேவா? அதை தான் வந்து லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டயகனல் எலமெண்ட்ஸும் சொல்லலாம், இல்லைன்னா லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ்னாலும் சொல்லிக்கலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதோட அந்த உள்ள இருக்கிற எலமெண்ட்டோட ஐஜே இருக்குதுல்ல, அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்களேன், இது 1 2 3 மொத்தம் வந்து நான் 2 ரோ 2 காலம் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 ரோ 2 காலம் இருக்குதுன்னா ஸோ அப்போ என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து A11 இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் வந்து A12 இருக்கும். அடுத்து இங்க இருக்கிற தேர்ட் எலிமெண்ட் வந்து எப்படி இருக்கும்? A செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம்னு இருக்கும். ஓகேவா? இதுல எது மட்டும் உங்களோட லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்? இந்த உள்ள இருக்கிற இது மட்டும் தான் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். என்னென்ன இருக்குது? A11ம் A22ம் இருக்குது. ஸோ பாருங்களேன், உங்களோட ஐயும் ஜேயும் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. ஸோ இப்போ எப்பெல்லாம் வந்து ஐயும் ஜேயும் ஈக்குவலா இருக்குதோ அதெல்லாம் தான் உங்களோட லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஓகே, டெஃபினேஷன் பார்க்கலாமா? இன்னும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ அவங்க ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க? இன்னும் மேட்ரிக்ஸ்லாம் ஆரம்பிக்கல, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ எங்கே மட்டும்தான் உங்களால் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை பார்க்க முடியும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் உங்களால் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அவங்களே தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் A11 A22. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? என்ன ஒரே மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னவா? லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் நான் 22ஓட நிப்பாட்டிட்டேன். இது 3x3 மேட்ரிக்ஸ் பார்க்குறப்ப நீங்கள் இங்கே பாருங்களேன், இந்த பிக்சர்லயே இருக்குது. இந்த இடம் வருமா? இந்த இடம் வரப்ப A11 வருது, A22 A33 அந்த மாதிரி வருதா? ஸோ அது எல்லாமே வந்து ஐயும் ஜேயும் ஈக்குவலாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் படிச்சாச்சு. இதை வச்சு வர்றது என்னது? என்னோட டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை நான் இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவேன். நீங்கள் பார்க்குறப்ப அதோட டயகனலில் மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்கும், மற்ற இடத்துல எல்லாமே வேல்யூவே இல்லாமல் ஜீரோவாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப டயகனலில் மட்டும் எலிமெண்ட்ஸ் தெரியுது அப்படின்னா அது நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது தெரியணும்னா நீங்கள் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னா நீங்கள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நம்ம இந்த ஆர்டர்ல வரோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டயகனல் மேட்ரிக்ஸ் வரும். சரி, டெஃபினேஷன் பார்ப்போமா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இவங்களுமே டெஃபினேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வேற எந்த ஒரு மேட்ரிக்ஸ்லயுமே உங்களால வந்து லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் எடுக்க முடியாது, டயகனல் மேட்ரிக்ஸ்னு பேச முடியாது. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வச்சு தான் நீங்க வந்து லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை பத்தி பேச முடியும். ஸோ அதை வச்சு வர டயகனல் மேட்ரிக்ஸுமே எப்படி இருக்கணும்? அதுவும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். ஸோ அப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் all of whose elements, எல்லா எலிமெண்ட்ஸும் except those in leading diagonal or zero. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் தான் ஜீரோ. எதை தவிர? அந்த டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ஜீரோன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது என்ன மேட்ரிக்ஸ்? டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, 8 0 0 0 -3 அப்படியே இங்கே டயகனல்ல பாருங்களேன், அங்கே மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையுமே ஜீரோஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்க, இங்கேயுமே வந்து டயகனல்ல மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எதுவுமே எலமெண்ட் இல்லை அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் இருக்கிறத பாருங்க, இங்கே மட்டும் ஈக்குவலாக இருக்குதா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கேலார்ன்றது என்னது? அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அப்போ ஸ்கேலார் வச்சு வர மேட்ரிக்ஸ்ன்றப்ப அது ரிலேட்டடாக ஏதோ வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? லீடிங் டயகனல், அதுக்கப்புறம் டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தோமா? அப்போ டயகனல் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் இருக்க போகுது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்களா எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு? டயகனல் மேட்ரிக்ஸ் இன் விச், பார்த்தீங்களா, ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஒரு டயகனல் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸை பார்க்க முடியும். டயகனல் மேட்ரிக்ஸ் இன் விச் ஆல் த லீடிங் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குதா? ஈக்குவலாக இருக்குமா? ஸோ நம்ம போன தடவை நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு? என்னென்னமோ இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருந்துச்சு, ஆனா வந்து சுத்தி வந்து ஜீரோஸ் இருந்துச்சு. அதே இது எனக்கு வந்து எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது? டயகனல்ல மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதான்? ஈக்குவலா இருக்குதான். அப்படி இருக்கிறப்ப அதை நான் என்னன்னு சொல்லணுமா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லணுமா? ஸோ அப்போ வந்து இன் விச் ஆல் த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதைத்தான் நான் என்னன்னு சொல்ல முடியும்? ஸ்கேலார்னு சொல்ல முடியும். இப்போ இங்க பாருங்களேன், 4 0 0 4. ஸோ அப்படின்றப்ப பாருங்க, உள் நடுவில் இருக்கிற அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் பாருங்களேன், 4 4 அது மட்டும் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. அதே மாதிரி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்க முடியும். ஏன்னா அது டயகனல் மேட்ரிக்ஸா இருக்குன்றப்ப டயகனல்
மேட்ரிக்ஸே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ அப்படின்றப்ப இங்க நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க முடியாது. ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்க முடியும். எல்லாமே வந்து லைக் செயின் மாதிரி. நீங்க டைப்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்படி ஏன் வந்து இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போ வந்து இங்க பாருங்களேன், இங்கே கே கே கே. ஸோ கான்ஸ்டன்ட் இருக்குதா? ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்குது? கான்ஸ்டன்ட்டா இருக்குதா? அதே மாதிரி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல வந்து எப்படின்னா வந்து 0 எங்க இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஐயும் ஜேயும் வந்து ஈக்குவலா இல்லாத இடத்துல வந்து ஜீரோஸ் இருக்கும். எங்க ஐயும் ஜேயும் ஈக்குவலா இருக்குதோ அங்க இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் வந்து எப்படி இருக்கும்? அந்த ஸ்கேலார் வேல்யூவா இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதாவது வந்து ஐஜேன்றது என்னது? அந்த பொசிஷன்ல சொல்றேன். ஸோ அப்ப எங்கெல்லாம் வந்து ஈக்குவலா இருக்கும்? நம்ம அங்க பார்த்தோம்ல ஆல்ரெடி A11, A22, A33 அந்த டயகனல்ல மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ அப்படின்றப்ப ஐயும் ஜேயும் வந்து ஈக்குவலா இருக்கிற இடத்துல கான்ஸ்டன்ட் இருக்கும். அது தவிர மத்த இருக்க எல்லா இடத்துலயுமே வந்து ஜீரோஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்றத நீங்க யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ்னா என்னது? 1. ஸோ அப்போ 1 வந்து எங்க வரப்போகுது? டயகனல்ல வரப்போகுது. ஸோ டயகனல் வந்து டிஃப்ரெண்டா இருந்தா டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்குதுன்னா அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அந்த டயகனல்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே 1ன்னு இருந்துச்சுன்னா அது யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அவங்களே பாருங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் எப்படி தான் இருக்கும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். ஸோ அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் எலிமெண்ட்ஸ் இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதான்? 0வா இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவேன்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நிறைய இடத்துல நீங்க சம் போடுறப்ப யூஸ் ஆகும். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்லாம். அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2x2, 3x3 ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ 2x2 அப்படின்னா வந்து 1 0 0 1 அவ்வளோதான் முடிச்சிருச்சு. 3x3னா 1 0 0 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இது 2x2க்கு வந்து இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது 3x3க்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து இவ்வளோ பெருசா இருக்கிறதெல்லாம் சில இடத்துல போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சிம்பிளரா எப்படி போட்டுடலாம் அப்படின்னா 2x2ஓட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து I2ன்னு போடுவாங்க. ஓகேவா? I2. இதே 3x3ஓட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை வந்து I3ன்னு சொல்லி போடுவாங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. சரி. இப்ப வந்து என்னன்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றது 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து என்னன்னா வந்து லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இன்னொன்னு வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இது 2த்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னது? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். கண்டிப்பா அது வந்து என்னவா தான் இருக்கணும்? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுமே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் ஆல் என்ட்ரீஸ் அபவ் த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? 0வா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ லோவரை பத்தி பேசினா அப்பர் வந்து 0வா இருக்கும். அப்பரை பத்தி பேசினா லோவர் வந்து 0வா இருக்கும். ஓகேவா? எங்க அப்பரை பத்தி பேசினா கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து 0வா இருக்கும். லோவரை பத்தி பேசினா வந்து மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 0வா இருக்கும். இங்க பாத்தீங்களா? ஸோ இதோ இந்த டயகனலை பார்க்கணும். டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு மேல இருக்கிறது எல்லாம் இப்படி 0வா இருக்கா? ஓகேவா? அது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குது. அதனால தான் இதுக்கு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ இங்க பாருங்க. இது வந்து என்னது? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா? ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? என்னோட கீழ இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜீரோஸா இருக்கும். யாருக்கு கீழ? லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழ இருக்கிறது. ஓகேவா? ஸோ உங்களோட லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை வச்சு தான் நீங்க வந்து எந்த இடத்துல வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றத சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ லோவர்னா அப்பர்ல 0 இருக்கும். அப்பர்னா வந்து லோவர்ல 0 இருக்கும். இதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ ஜீரோஸ் வச்சு பேசலாம். ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஸோ பேர்லேயே தெரிஞ்சிருச்சு. ஈக்குவல்னா வந்து 2மே வந்து சமமா இருக்கணும். ஸோ சமம்ன்ற சென்ஸ் வந்து உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் சமமா இருக்கக்கூடாது. 2 மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சமமா இருக்கணும். இப்போ நான் ஏன் சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னு வைங்க. அது 3x2 மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா பியோட மேட்ரிக்ஸுமே வந்து 3x2வா இருக்கணும். அப்படின்னா தான் அது ஈக்குவலா இல்லையான்றதை நான் அதுக்கப்புறம் தான் எலிமெண்ட்ஸை பற்றி நான் வந்து செக் பண்ணவே போவேன். 2 ஒரே ஆர்டர்ல இருக்குதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். 2 ஒரே ஆர்டர்ல இருக்குதுன்னா உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்க A11ல என்ன இருக்குதோ இங்க Bன்ற மேட்ரிக்ஸ்ல B11ல அதே எலிமெண்ட் இருக்கணும். இப்போ இங்க 5 இருக்குன்னா அங்கேயும் 5 இருக்கணும். ஸோ அதை தான் வந்து நான் வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சொல்லுவேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஸோ 2 matrices A and B are said to be equal if and only if they have same order. ஸோ பாத்தீங்களா, எடுத்ததுமே வந்து அவங்க ஆர்டரை பத்தி தான் பேசுறாங்க. ஆர்டர் சேமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஈச் எலிமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் ஏல இருக்கிற எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து அங்க பில இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெண்டும் மேட்ச் ஆகணும். அதான் சொல்லிருக்காங்க. ஈச் எலிமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு த கரஸ்பாண்டிங்னா அது இருக்கிற இடத்துல அங்க. ஓகேவா? ஸோ அதே இடத்துல வந்து என்ன இருக்கணும்? பின்ற மேட்ரிக்ஸ்ல இருக்கிற அதே இடத்துல இருக்கிற அந்த எலிமெண்ட் ரெண்டும் வந்து மேட்ச் ஆகணும். ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமா இதை வந்து நம்ம வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்.
சரி நீங்க பாருங்களேன், ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது? 5, 1, 0, 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. பீன்ற மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு உள்ள வந்து சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சா தான் வந்து நான் கம்பேரே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி வந்து என்ன குடுத்துருக்காங்க? ஸோ உள்ள வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் குடுத்துருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 1 பிளஸ் 4ன்றப்ப 5. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா நம்ம ட்ரிக்னாமெட்ரி 10th ஸ்டாண்டர்ட்ல ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி உங்களை எங்கேயுமே விடாது. கூடவே தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கும் நான் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து நடத்துவேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி நமக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதனால பேசிக்ஸ்லாம் நீங்கள் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறப்ப வந்து நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம வந்து சிலபஸ்குள்ளே போகிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்து 1 + 3/2 - 5/2. ஸோ என்ன இருந்துச்சு? 1 + 3/2 - 5/2. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரேஷனல் நம்பர்ஸை முடிச்சுக்கிறேன் நான். ஸோ 3/2 - 5/2னா 3 - 5/2 வரும். ஸோ -2/2 வரும். ஸோ அப்போ 1 - 2/2னா கேன்சல் ஆகி 1 - 1 = 0ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து என்னவா இருக்குது? 0வா இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? 2 + sec ஸ்கொயர் தீட்டா - tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ sec ஸ்கொயர் தீட்டா - tan ஸ்கொயர் தீட்டா எப்படி வரும்? 1 + tan ஸ்கொயர் தீட்டா = sec ஸ்கொயர் தீட்டா வரும்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? 1 + tan ஸ்கொயர் தீட்டா = sec ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த tan தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அந்த சைடு கொண்டுட்டு போயிருக்கிறேன். ஸோ அப்போ 1 = sec ஸ்கொயர் தீட்டா - tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா ஃபார்முலா படி? ஸோ அப்போ எனக்கு என்ன? அது sec ஸ்கொயர் தீட்டா - tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம்? 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்படின்றப்ப 2 + 1 வருமா? ஸோ 2 + 1 என்னது? 3. இது என்ன ஆர்டர்ல இருக்குது? இது வந்து 2 × 2 மேட்ரிக்ஸ். இங்க இது என்ன ஆர்டர்ல இருக்குது? ஏ மேட்ரிக்ஸ். அதுவும் 2 × 2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸே கம்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஆர்டர் செக் பண்றப்ப ரெண்டுமே வந்து ஒரே ஆர்டர் தான். ஸோ உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்குது? அங்க 5, 1, 0, 3 இருக்குது. இங்கேயும் 5, 1, 0, 3 இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இந்த ஏவும் பியும் வந்து என்னது? ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்டரும் செக் பண்ணணும். அப்புறம் தான் உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸே பார்க்கணும். ஓகே, சரி. அடுத்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட நெகட்டிவ் அப்படின்னா என்னது? அதுக்கு அப்படியே உல்டான்னு சொல்லிக்கலாம். லைக் சைன்ல வந்து, அதாவது இது பிளஸ்னா அது மைனஸ், இது மைனஸ்னா அது பிளஸ், அப்படிதான். இதை நம்ம வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலா எப்படி சொல்லுவோம்? நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸோட அர்த்தம் என்னதுன்னா, நம்ம வந்து என்ன பண்றோம்னா அதோட சிம்பிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம் மைனஸ் கொடுத்து. அந்த ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு வந்து நான் மைனஸ் கொடுத்துருவேன். ஸோ இப்போ அது ஆல்ரெடி வந்து பிளஸ்ல இருக்குது அப்படின்னா நான் ஒரு மைனஸ் கொடுக்குறப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். அது ஆல்ரெடி அது மைனஸ்ல தான் இருக்குது. அதுக்கு நான் இன்னொரு ஒரு மைனஸ் சிம்பிள் கொடுக்குறேன்றப்ப அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ இதான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ இந்த அடிட்டிவ் இன்வர்ஸ் கான்செப்ட் வச்சு தான் வந்து நம்மளோட நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் நான் எப்போ நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவேன்? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் m cross n is denoted by -a m cross n. அதாவது ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வைங்க. அது வந்து நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்ன்னு நான் எப்படி வந்து சொல்லுவேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டா போதும். -a போட்டாலே அது வந்து ஒரு நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்ன்றதை நான் தெரிஞ்சுக்கலாம். இஸ் a negative matrix is a matrix formed by replacing each element in the matrix m cross n with the additive inverse. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதை நான் எப்போ வந்து நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவேன் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸோட சைன் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி நான் ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா வந்து எப்படி நான் ரீப்ளேஸ் பண்றேன்னா, அடிட்டிவ் இன்வர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸோட சைன் எல்லாம் வந்து நான் ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா, அதுதான் வந்து நான் என்ன சொல்றேன்? நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றதை சொல்றேன். ஸோ இப்போ இங்க பாருங்களேன், உங்களுக்கு புரியும். இப்போ 2 - 4 9 5 - 3 - 1 சொல்லி இதோட எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் நெகட்டிவா மாற்றணும் அப்படின்னா ஏன்றது என்ன ஆயிரும்? -a மாறிடும். அப்போ உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸோட சிம்பிள் எல்லாத்தையும் நான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்? சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2, அது வந்து பிளஸ் வச்சு தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் மைனஸை கொடுக்குறப்ப அது என்ன ஆயிடும்? பிளஸ் இன்ட்டு மைனஸ் அது -2 ஆயிடும். ஆயிடுச்சா? இதே இது -4, அது ஆல்ரெடி வந்து மைனஸ்ல தான் இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு மைனஸ் கொடுக்குறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும்? அது +4 மாறிடும். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எல்லா எலிமெண்ட்ஸும் அதோட சைனை வந்து உல்டா பண்ணிக்கும். இது இவ்வளோலாம் போட்டு என்னாலாம் குழப்பிக்க முடியாது அப்படின்னா சிம்பிளாக ஒன்று சொல்லவா? ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கிடுங்க, மைனஸை ப்ளஸ் ஆக்கிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதுவே முடிஞ்சிருச்சு நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்க்கு. ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம வந்து டைப்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இதை வச்சு ஒரு குவிஸ் இருக்குது. இப்போ தேர்ட் குவிஸ் என்னதுன்னா, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதோட மேட்ரிக்ஸோட டைப்போட பேர் என்னது அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குவிஸ், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றத உங்களோட கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. இன்னும் ஒரே ஒரு குவிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா?
ஸோ நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இப்போ நம்ம வந்து மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஆர்டர் பார்த்துட்டோம், டைப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் கிடையாது. மேட்ரிக்ஸை வச்சு யாருமே டிவிஷனே பண்ணதில்லை, டிவிஷன் ஒரு கான்செப்டே இல்லை. வெறும் மேட்ரிக்ஸை வச்சு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான். டிவிஷன் யாராவது பார்த்துருக்கோமா நம்ம 10th ஸ்டாண்டர்டில்? இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம், அடுத்து சப்ராக்ஷன் பார்க்கலாம், அடுத்து மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். சரி, அடிஷன்றது என்னன்னா, 2 மேட்ரிக்ஸ் கேன் பி ஆடட். ஸோ ஏபின்னு சொல்லி 2 மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரூல் இருக்குது, அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணவே போகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, ஏபின்னு சொல்லி 2த்தையும் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்றப்ப ஏ வந்து என்ன ஆர்டரில் இருக்குதோ அதே ஆர்டரில் தான் பி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நான் வந்து அடிஷனோட ப்ரொசீஜருக்குள்ளே போக முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன, அது ரெண்டும் சேம் ஆர்டரில் இருக்குதான்றதை பார்க்கணும். ஸோ அதான் உங்களுக்கு எடுத்தது மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்களேன். 2 மேட்ரிக்ஸ் கேன் பி ஆடட் ஆர் சப்ராக்டட். ஆடோ பண்ண, இது வந்து ஆடுக்கு மட்டும் இல்லை, சப்ராக்ஷனுக்கும் பொருந்தும். So 2 matrix can be added or subtracted if they have the same order. So ரெண்டுமே வந்து ஒரே ஆர்டர்ல இருந்தா மட்டுமே தான் என்னால வந்து ஆட் பண்ண முடியும். To add or subtract 2 matrices, simply add or subtract the corresponding elements. ஒண்ணுமே இல்ல, நம்ம ஆட் பண்றது நம்ம என்ன பண்ணணும், இங்க A11 இருக்கிற எலிமெண்டோட நான் என்ன பண்ணணும், B11 இருக்கிற எலிமெண்ட் ஆட் பண்ணணும். அடுத்து A12 ஓட எலிமெண்ட் எடுத்துட்டு போய் நான் வந்து B12 ஓட ஆட் பண்ணணும். இதை எடுத்துட்டு அந்த மத்த இடத்துல எல்லாம் ஆட் பண்ணிடக்கூடாது. இங்க இருக்கிற கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல இருக்கிற அந்த வேல்யூவை தான் நான் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து சப்ராக்ஷனுக்கும் பொருந்தும். சப்ராக்ஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, நான் ஆர்டர் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும். 2 பேர்த்தோட ஆர்டர் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சப்ராக்ட் பண்ணுறப்ப இங்கே இருக்கிற A11 எடுத்துகிட்டு போய் நீங்கள் B11ஓட சப்ராக்ட். ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு சம்மை எடுத்துகிட்டு வந்துட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட கிளாஸ்க்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக கூட ஒரு நோட் வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் கிளாஸ் வந்து நான் தானே உங்களுக்கு எடுக்க போகிறேன். ஸோ என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் அப்படியே ரெகுலராக வந்து பார்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் நோட் போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் ஹேவ் அ பென் ஆர் பென்சில். நான் என்னோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பென்னோ பென்சிலோ வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து நோட்ஸ் எடுங்க, இல்லைன்னா என் கூட சேர்ந்து சம் சால்வ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சம் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை முன்னாடியே சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ தென் நான் வந்து என் கூட வந்து நீங்கள் சேர்ந்து சால்வ் பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி வந்து என் கூட சேர்ந்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் கூட போட்டுட்டே வரலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு இதுனாலும் சரி, லைவா இருந்தாலும் சரி, ரெக்கார்டட் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கிளாஸ் நீங்க என்னோட கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கையில வந்து ஒரு புக்கு இல்லைன்னா ஒரு நோட் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பேப்பராச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு நோட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆர்டரா போறோன்றப்ப நீங்க அன்னைக்கு டேட் போட்டு இந்த ஹெட்டிங் போட்டு இந்த டாபிக் தான் பார்க்க போறோம்னு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாம் அப்ப நீங்க அதை எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி என் கூட சேர்ந்து நீங்க சம் சால்வ் பண்றப்ப எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்கன்றதை தெரிஞ்சு நீங்க அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏபின்னு சொல்லி 2 மேட்ரிக்ஸ் எடுத்து அதை நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். இங்க கொடுத்துருக்காங்க A + Bன்னு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன செக் பண்ணணும், 2 பேரும் ஒரே ஆர்டர்ல இருக்காங்களான்றதை பார்க்கணும். ஸோ ஏ வந்து என்ன ஆர்டர்ல இருக்குது, ஸோ 1 2 3 3 ரோஸ், 1 2 3 3 காலம்ஸ். அப்போ இது வந்து 3 × 3 மேட்ரிக்ஸ். பி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, 1 2 3 3 ரோஸ் 3 காலம்ஸ், அதுவும் 3 × 3 மேட்ரிக்ஸ்ல வந்து இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், தாராளமாக அடிஷனுக்குள்ள போகலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், A + B = ஸோ இப்போ இங்கே வந்து A11ல என்ன இருக்குது, 1 இருக்குது, அங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்போ 1 + 1, இங்கே என்ன இருக்குது, A12ல 2, அங்கே என்ன இருக்குது 7. ஸோ இங்கே 13ல என்ன இருக்குது 3 0. இங்கே வந்து என்ன இருக்குது, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 4 1. ஸோ அப்போ 4 + 1, அங்கே என்ன இருக்குது, செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்ல செகண்ட் காலம்ல 5 3. ஸோ அப்போ 5 + 3, இங்கே 6 1. ஸோ அப்போ வந்து 6 + 1. அடுத்து இங்கே 7 அப்புறம் 2, 7 + 2. இங்கே 8 அப்புறம் 1 4. தென் 9 0. ஸோ என்ன பண்ணிட்டோம், அது பிளேஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், A + B ஓடது. ஸோ 1 + 1 2 9 3 5 8 7 9 12 9. ஓகேவா? ஸோ வர ஆன்சரும் அவங்க என்ன ஆர்டர்ல இருந்தாங்களோ அதே ஆர்டராக தான் வரும். ஓகே, ஸோ சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், 2 பேரும் ஒரே ஆர்டர்ல இருக்காங்களான்றதை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்தந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுக்கிறேன் அப்படின்னா அங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுக்கணும். ஸோ இப்போ இது A11 இருக்கிறப்ப இது என்னவா இருக்கும், இது B11 இருக்கும். இது A12 இருக்கிறப்ப இது வந்து B12 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட இடத்துல இருக்கிற
எலிமெண்ட் எடுத்து நான் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சரி. இது வந்து என்னன்னா, இங்க நீங்க பாருங்களேன், ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இஃப் ஏ வந்து எனக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து எப்படி இருக்குது? 1 2 3 3 ரோஸ். எத்தனை காலம்? 1 2 3 3 காலம். அதே இது பி பக்கம் போனீங்கன்னா அது எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 3 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம் இருக்கு? 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ என்னால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியுமா ஆட் பண்ணுறதுக்கு? நோ, பாசிபிளே இல்லை. ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே ஆர்டர்ல இல்லை. ஸோ 3x3 இருக்குதுன்னா இங்கேயே 3x3 இருக்கணும். அது 3x2ல இருக்குது. என்னால் எப்படி பண்ண முடியும்? என்னால் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து அடிஷன் பாசிபிள் கிடையாது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ என்னன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு குவிஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஏன்னு சொல்லி 2 5 7 8ன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. பி வந்து 1 3 4 7 5 9ன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ பிளஸ் பி பண்ணணும். பண்ண முடியுமா? இஃப் எஸ் ஆன்சர் சொல்லுங்க. இஃப் நோ, நோன்னு சொல்லிட்டு ரீசன் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் நோ இஸ் எனஃப். ஓகேவா? ஸோ 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மல்டிப்ளையிங் மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலார். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை வச்சு நான் வந்து என்னோட மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ we can multiply the elements of the given matrix A by a non-zero number K to obtain a new matrix KA. ஸோ என்னன்னா என்னோட மேட்ரிக்ஸை வந்து நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவோட மல்டிபிள் பண்ணேன். கண்டிப்பாக அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. அதான் நான் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கே வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. அப்படி நான் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து நான் அந்த கான்ஸ்டன்டோட மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா, கேன்ற கான்ஸ்டன்டோட மல்டிபிள் பண்ணா ஏன்றது என்ன ஆயிடும்? கே ஏன் மாறிடும். ஸோ கே ஏன் மாறி இருக்குன்னா என்ன சேஞ்ச் நடந்திருக்குது? ஒன்றும் இல்லை, அந்த ஏக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிபிள் பண்ண கொடுத்துட்டேன். அப்படின்றப்ப வந்து என்னோட ஏ மேட்ரிக்ஸ் என்ன ஆயிடும்? கே ஏயா மாறுறப்ப அந்த எல்லாம் மல்டிபிள் ஆகி சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? அதை தான் கொடுத்துருக்காங்க. கே டு அப்டைன் அ நியூ மேட்ரிக்ஸ், ஒரு புது மேட்ரிக்ஸ் வந்துடும். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குமா? கே ஏன்னு சொல்லி இருக்குமா? whose elements இவங்க சொல்றாங்க பாருங்க, அந்த எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குமா? ஆர் மல்டிப்ளைட் பை த கே. ஸோ உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து அந்த கேயால மல்டிபிள் பண்ணி சேஞ்ச் ஆகிடும். இந்த மேட்ரிக்ஸ் KA இஸ் கால்ட் அஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. ஸோ அப்படின்ற அந்த KA மேட்ரிக்ஸ் எப்படி சொல்றாங்களா? ஏவோட ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லி சொல்றாங்களா? ஸோ எங்க இந்த கேன்றது இருக்குது தெரியுமா? இந்த கேன்றது வந்து ஜீரோவா இருக்கக்கூடாது. ஓகேவா? அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேல, நான் ஜீரோன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இதைத்தான் தேடினேன் எக்ஸாம்பிள காணாமேனு. ஓகே, ஸோ இங்க பாருங்களேன், ஏ பின்னு சொல்லி 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதை அவங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா 2A + Bன்னு சொல்லி ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ வெறும் A + B இல்ல, 2A + Bன்னு சொல்லி ஆட் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் 2A என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2A = 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 இன்டூ என்ன இருக்குது ஏல? 786 139 பயங்கரமா கிளார் அடிக்குது. -4 3 -1 -4 3 -1. ஸோ அப்போ நான் வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன்? என்னோட மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்றேன். அப்போ மல்டிபிள் பண்றப்ப கரெக்டாக எழுதிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட். -4 -4 3 -1 139. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துட்டு போய் என்னோட மேட்ரிக்ஸ் ஏவோட நான் மல்டிபிள் பண்றேன். அப்படி மல்டிபிள் பண்ணா அது என்னவா மாறும்? ஸோ 2 நான் வந்து இந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏவோட மல்டிபிள் பண்றப்ப 2 வந்து என்ன ஆகும்? உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸோட மல்டிபிள் ஆயிடும். அப்போ 2A வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 2A = உள்ள என்ன ஆயிடுச்சு? 7 2s are 14 16 12 2 6 18 -8 6 -2. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து 2Aன்றது கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? 2A கண்டுபிடிக்க சொல்லல. என்ன கண்டுபிடிக்கணும்? 2A + B பண்ணணும். ஸோ அப்போ 2A + Bனா ஸோ 2A வந்து என்னது? 14 16 அதுக்கப்புறம் வந்து 12 2 6 18 -8 6 அப்புறம் -2 பிளஸ் B வந்து என்னவா இருக்குது? B வந்து 4 11 -3 -1 2 4 then 5 7 5 0.
ஸோ இப்போ நம்ம ரெண்டத்தையும் நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணணும்னா முக்கியமான விஷயம் என்னது, ஆர்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கான்றத பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து 3x3, அதுவும் 3x3. ஆப்வியஸாக நான் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். பண்ணலாமா? ஸோ அப்போ வந்து ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன், இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 14, இங்கே 4. அப்போ ஆட் பண்ண என்ன வரும், 18 வரும். இங்கே 16, இங்கே வந்து 11. அப்போ ஆட் பண்ண என்ன வரும், 27. 12 - 3. ஸோ ரெண்டத்தையும் நான் வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண 9, 2 - 1. சப்ராக்ட் பண்ணேன்னா 1. அதுக்கப்புறம் 6, 12. சாரி 6, 2. ரெண்டத்தையும் ஆட் பண்ண 8. அதுக்கப்புறம் 18, 4 ஆட் பண்ணால் வந்து என்ன வரும், 22. அதுக்கப்புறம் -8, 7னா -1. 6 + 5 அப்படின்னா 11. -2, 0, -2. ஸோ இதான் வந்து உங்களோட 2a + b யோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. சரி, நம்ம அடிஷன் பார்த்தாச்சு, சப்ட்ராக்ஷன் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஸ்கேலா வேல்யூவோட மல்டிப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ என்னன்னா 2 மேட்ரிக்ஸ் எடுத்து நான் என்ன பண்ண போறேன், மல்டிபிள் பண்ண போறேன். ஸோ எப்படி வந்து அடிஷன்ல வந்து ஆர்டர் வந்து சேமா இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்துச்சோ, இங்க மல்டிப்ளிகேஷன்லயும் சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஏபி சொல்லி 2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஆர்டர் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எப்போ நான் மல்டிபிள் பண்ண முடியும் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிக்கிறேன். இங்க பாருங்களேன், ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, பின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஆர்டரை ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ ஏன்றதோடது வந்து 3x3 இருக்குது. ஓகேவா? இது தெரியலையா? ஸோ இது வந்து 3x3ன்னு சொல்லி இருக்குது. இங்க பாருங்க, பியோடது வந்து 3x2ன்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நான் எப்போ வந்து மல்டிபிள் பண்ண முடியும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் வேல்யூவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ வேல்யூவும் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தால் மட்டுமே தான் நான் வந்து என்ன பண்ண முடியும், நான் வந்து மல்டிப்ளிகேஷனே பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் தெரியுமா, அந்த ஆன்சர் வந்து என்ன ரோல இருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படிதான் ஆன்சர் வரணும். நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எப்படி வருதுன்றது. ஸோ ஆன்சர் வந்து எப்பயுமே வந்து இதோட ரோவும் அதோட காலம் வேல்யூவும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 3x3, அது வந்து 3x2 இருக்குதா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கிற மேட்ரிக்ஸ் ரெண்டத்தையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஃபைனல் அவுட்புட் வந்து என்ன ஆர்டரில் இருக்கும், 3யும் 2வும் அப்படின்னு 3x2ன்ற ஆர்டரில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதான் வந்து தியரியாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? டு மல்டிப்ளை 2 matrices. ஸோ ஏதோ 2 மேட்ரிக்ஸ் எடுத்து நான் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா the number of column in the first matrix. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து எதுக்கு இருக்கணுமா, must be equal to the number of rows in the second matrix. ஸோ செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணுமா. அப்படி இருந்தால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், நான் வந்து மல்டிப்ளிகேஷனே பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ சரி, இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் எப்படி மேம் பண்ணுறது, அதை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேட்ரிசஸ் ஆர் மல்டிப்ளைட் பை மல்டிப்ளைங் த எலிமெண்ட்ஸ் இன் த ரோ ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பை த எலிமெண்ட் ஆஃப் காலம் இன் த செகண்ட் மேட்ரிக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோவை எடுத்துகிட்டு போய் செகண்ட் ரோவில் இருக்கிற காலமோட நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே எப்படி இருக்குது, இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ, இதான் வந்து செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம். இப்படிதான் வந்து நீங்க மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ல வர ஆன்சரை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் எலிமெண்டா போடணும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ பி அப்படின்றத வந்து ஜி கேவோட மல்டிபிள் பண்ணுறேன் நான். ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கிற ஏ வந்து ஜியோட மல்டிபிள் ஆகும், இந்த பி வந்து கேவோட மல்டிபிள் ஆகும். வர ஆன்சர் ரெண்டத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி போடணும். அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஏபியா, அப்போ வந்து HL. ஸோ அப்போ AHBL, AH + PL எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டேன்னா அடுத்து AB, அதை வந்து நான் IM ஓட வந்து நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்போ AIBM. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோக்கு முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் அடுத்த ரோக்கு போகணும். அடுத்த ரோவையும் நான் என்ன பண்ணணும், இப்படி காலம்ஸோட மல்டிபிள் பண்ணி போடணும். அதுக்கு அடுத்த ரோவையும் நான் என்ன பண்ணணும், காலம்ஸோட மல்டிபிள் பண்ணி இப்படி போடணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இதோட இதை வந்து நம்ம வந்து என்ன ஆர்டரில் இருக்குது, 1 2 3 ரோ 2 காலம், இது வந்து 2 ரோ 3 காலம். ஸோ இதோட காலம் வந்து இதோட ரோவோட ஈக்குவலாக இருக்கணும். இருக்குதா, அதனால தான் நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனே பண்ணேன். இப்போ வர ஆன்சர் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், அதோட மிச்சம் இருக்கிற அந்த வேல்யூஸ் நான் பார்க்காம இருந்தேன்ல, என்னது இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் வேல்யூமாவும் இருக்கணும்னு. ஸோ அப்போ 3x3ன்னு வந்திருக்கணும். ஸோ 3x3ன்னு வந்திருக்குதா, எஸ். ஸோ 3 rows 3 columns. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு ஒரு சம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். சும்மா ஏபிசிடி அப்படி வச்சு பார்த்தா ஒன்றும் புரியாது.
ஸோ சம் பார்க்கலாம். ஸோ சம் பாருங்க, ஏன்ற மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து என்ன ரோ என்ன காலம்ல இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ 2 ரோ 3 காலம் இருக்குது. இது வந்து 3 ரோ 3 காலம்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் வேல்யூவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ வேல்யூவும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். எஸ், இந்த காலமும் ரோவும் ஈக்குவலா இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடணும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ அப்போ அதோட வர ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்? 2 cross 3 இருக்கணும். அது நம்ம வந்து கடைசியாக வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ஏ பின்னு சொல்லி நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 1 2 0 3 1 5 1 2 0 3 1 5. அடுத்து பியை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ பி வந்து 3 cross 3ல கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. 8 3 1 3 1 2 4 1 5 3 1. ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிபிள் பண்ணணும். பண்ணலாமா? ஸோ பண்றோம் அப்படின்னா ஸோ பண்றப்ப 1 into 8 இது 3 cross 3ல வருமா 2 cross 3 வருமா? ஸோ 1 into 8 plus 2 into 2 4 plus 0 into 5 0. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்து ரெண்டாவது இடத்துல போடணும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ன்றப்ப 1 3 1 into 3 3 plus 2 into 4 8 plus 0 into 3 0. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இங்கே A11 வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ன்றது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ன்றது A12 வரும். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்ன்றது A13. அதாவது நான் ஏன்றதை சொல்றது உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். அதாவது வந்து உள்ள இருக்கிற எலிமெண்ட் வந்து ஏவும் பியும் சேர்ந்தது தான். பட் 1 1 1 2 வருதுல, அதை வச்சு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ அடுத்து மல்டிபிள் பண்ண போயிடலாமா? இங்கே என்ன இருந்துச்சு? 3. ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளிகேஷன் போயிடலாம். ஸோ நான் பண்ணுறப்ப நீங்களும் சேர்ந்து என் கூடவே பண்ணிட்டு வாங்க. ஸோ 1 into 1 1 2 into 1 2 plus 0 into 1 0. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அப்போ 3s are 24 plus 1 2s are 2 plus 5 5s are 25. அடுத்து இதை மல்டிபிள் பண்ணால் 9 plus 4 plus 15. அடுத்து செகண்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ அப்போ 3 plus 1 plus 5. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மேட்ரிக்ஸ் வேல்யூ வேணும்னு பார்க்கலாம். ஸோ 8 plus 4 12. ஸோ 8 plus 3 11. 2 plus 1 3. தென் 24 25ன்றப்ப வந்து 49 வரும். அதுக்கப்புறம் ஒரு 2னா 51 வரும். ஸோ 9 அதுக்கப்புறம் 10 அப்படின்னா வந்து 25 25 plus 3னா 28 வரும். அடுத்து 3 plus 1 plus 5 கரெக்ட் தானே? எஸ், 3 plus 1 4 9. ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணிட்டோமா? சரி, இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணி வந்த ஆன்சரோட ஆர்டர் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ 2 rows 4 rows எத்தனை காலம்ஸ்? 1 2 3 3 காலம்ஸ் வந்துருச்சா? 2 rows 3 காலம்ஸ். அப்படி தானே நம்ம வந்து முன்னாடி பார்த்து வச்சிருந்தோம் 2 rows 3 காலம்ஸாக வரணும்னு. எஸ், 2 rows 3 காலம்ஸ் வந்துருச்சு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சரி, ஸோ இப்போ இப்படி லாஸ்ட்னு நினைக்கிறேன், லாஸ்ட் ஸ்லைடு. இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்போஸ்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்போஸ் இன் சென்ஸ் வந்து என்னது? அப்படியே ஆர்டரை மாற்றி போடுறது தான் டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஸோ ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஸோ அதோட ஆர்டர் வந்து M cross Nன்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து M cross Nன்னு இருந்த ஆர்டரை தூக்கி N cross Mன்னு சொல்லி மாற்றிடும். அதாவது ரோ வந்து காலமாக மாறிடும், காலம் வந்து ரோவாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி மாறுறப்ப உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸும் என்ன ஆகும்? ரோலாம் காலமாக மாறிடும், காலம்லாம் வந்து ரோக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ லெட் A equal to AIJ. ஸோ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் வந்து AIJன்னு சொல்லி இருக்குதுங்கிறாங்க. அதோட ஆர்டர் வந்து M cross N சொல்லி இருக்குது. ஸோ Mன்றது ரோவை இண்டிகேட் பண்ணுது, Nன்றது காலம் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நான் எடுத்து என்ன பண்ணுறேன்? டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா A டிரான்ஸ்போஸ்ன்றதை வந்து ATன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே பாருங்களேன், இப்போ இதை
இது வந்து ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? அது ஏ டிரான்ஸ்போஸ் ஆகுறப்ப அதை நான் எப்படி மென்ஷன் பண்றேன்? ஏ மென்ஷன் பண்றேனா? ஸோ அதை நான் டிரான்ஸ்போஸ் பண்றப்ப அது வந்து என்ன ஆகுது? ஏ சொல்லி மாறிடுது. அப்படி நான் டிரான்ஸ்போஸ் பண்ணேன்னா எம் கிராஸ் என்னன்ற இந்த மேட்ரிக்ஸ் என்னவா மாறிடுச்சு? என் கிராஸ் எம்மா மாறிடுச்சு. ஓகேவா? இஸ் அப்டைன்டு. சரி, அப்ப மாறிடுச்சுன்னா உள்ள என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்ப உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிக்குமா? ரோ வந்து காலமா மாறிடும். காலம்லாம் வந்து ரோவா மாறிடும். அதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா? எய்தர் ரோவை காலமா மாத்திருங்க, இல்லைன்னா காலமை ரோவா மாத்திருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட எலிமெண்ட்ஸ் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோன்னு சொல்லி எலிமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது? இது வந்து எத்தனை ரோ, எத்தனை காலம் இருக்குது? 2 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆர்டர் வந்து 2 × 3ன்னு சொல்லி இருக்குது. ஸோ நான் வந்து டிரான்ஸ்போஸ் பண்றேன். டிரான்ஸ்போஸ் பண்றப்ப என்ன ஆகும்? ரோவை வந்து காலமா மாத்திடுவேன். காலம் வந்து ரோவா மாறிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோன்றது இங்கே ஃபர்ஸ்ட் காலமா மாறிடும். ஸோ இப்போ 1, 2, 5ன்றது ஃபர்ஸ்ட் ரோல இருக்குதா? ஸோ அப்போ இங்கே 1, 2, 5ன்றது பாருங்களேன் ஃபர்ஸ்ட் காலமா மாறிடுச்சு. இதுவும் பாருங்க 3, 4, 6ன்றது செகண்ட் ரோ. அது பாருங்க 3, 4, 6ன்றது செகண்ட் காலமா மாறிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து ரோ வந்து காலமா வந்து மாறுறத வந்து நம்ம டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்றோம். ஸோ நான் என்ன சொன்னேன்? ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன். எம் கிராஸ் என்னன்றது என் கிராஸ் எம்மா மாறும். ஸோ இங்க எம் கிராஸ் என்னன்றது என்ன இருந்துச்சு? 2 ரோ 3 காலம் இருந்துச்சா? இங்க நம்ம பார்க்கலாம் எத்தனை ரோ இருக்குது? 1, 2, 3 ரோஸ். எத்தனை காலம் இருந்துச்சு? 1, 2 காலமா இருக்குது. ஸோ பாத்தீங்களா 2 × 3ன்றது என்னவாயிடுச்சு? 3 × 2ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ அவ்வளவுதான் டிரான்ஸ்போஸ்ன்றது. அண்ட் ஆல்சோ மேட்ரிக்ஸும் பேசிக்ஸ் வந்து அவ்வளவுதான். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், உங்களோட பிஸ்னஸ் மேக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ உங்களோட புக்கை திறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு ரீகேப் கொடுத்துருப்பாங்க. இதை தான் வந்து அவங்களும் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த லெசனில் வந்து முன்னாடி இருக்கிற எக்ஸசைஸை கொஞ்சம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? சரி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு 5 குவிஸ் கொடுத்தேன்னா அந்த 5 குவிஸோட ஆன்சரையுமே வந்து கமெண்ட்ல வந்து உங்க நேமோட நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி. ஸோ இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதே மாதிரி வந்து நான் இன்னொரு பேசிக்கோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். ஸோ கண்டினியூஸா வந்து என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க. ரொம்ப முக்கியமா பார்க்கறதோட நிப்பாட்டிடாதீங்க. கையில எப்பயுமே வந்து ஆல்வேஸ் ஹேவ் அ பென் ஆர் பென்சில் அலாங் வித் அ செப்பரேட் நோட். எனக்குன்னு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஸோ தென் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம நம்மளோட சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த பேசிக்ஸ் வீடியோ பார்த்து அவங்களுக்கு வந்து அடுத்த கண்டென்ட் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ.